வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே மிக நெருக்கமாக வந்து இலங்கை தரை மீது ஏறி டெல்டா மாவட்டங்கள் வழியாக தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு இலங்கை தொடாமலே வலுவடைந்து வேகமாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று ஆந்திராவை நோக்கி பயணிக்கிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு வெள்ளப்பெருக்கு என்பது கொடுக்க வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு குறைவான மழையை கொடுத்து தமிழகம் விட்டு இந்த நிகழ்வு விலகுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு பெரும் மழையை கொடுக்காமல் ஒரு 15 மணி நேரம் கனமழையாக டெல்டா மாவட்டங்கள் கடல் ஓரங்களிலும் கொடுத்து தமிழகம் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கொடுத்து தமிழகம் விட்டு இந்த நிகழ்வு விலகுகிறது. இந்த நிகழ்வு தீவிர புயலாக வலுப்பெற்று ஒரு சாதாரண புயலாக சென்னைக்கும் மசிலிப்பட்டினத்துக்கும் இடையே நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வந்து அதிக மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு தமிழகத்தை விட்டு விலகுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு லேசான மிதமான மழையாகவும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் தொடர் மழையாக ஒரு 15 மணி நேரம் கொடுத்து நிகழ்வு முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி நேற்று கடலோரங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கொடுத்தது. இன்றும் நவம்பர் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. இன்று ஒரு நாள் மட்டும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கொடுத்து இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இன்று இணைந்துவிடும். மேலும் வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரும் பொழுது இலங்கைக்கு கிழக்கு பகுதி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். மேலும் நாளை நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை நவம்பர் 25ஆம் தேதிக்குள் மாலைக்குள் புயலாக வலுப்பெற்று மேலும் நவம்பர் 26ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர புயலாக வலுப்பெறும் பொழுது டெல்டாவுக்கு கிழக்கு பகுதி, சென்னைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். மேலும் இந்த நிகழ்வு நவம்பர் 27, 28 தேதிகளில் தீவிர புயலாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கு மிக நெருக்கமாக தீவிர புயலாக நிலை கொண்டு கரையை கடக்கும்போது செயலிழந்து ஒரு சாதாரண புயலாக சென்னைக்கு வடக்கு பகுதி, நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடையே வருகிற நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் சென்னைக்கும் மசிலிப்பட்டினத்துக்கும் இடையே கரையை கடக்கும். இந்த நிகழ்வு எவ்வளவு வேகமாக தீவிரமடைந்திருந்தாலும் கரையை கடக்கும் பொழுது ஒரு சாதாரண புயலாக சென்னைக்கும் மசிலிப்பட்டினத்துக்கும் அல்லது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாதாரண புயலாக நவம்பர் 30ஆம் தேதி. இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு தெலுங்கானா, கோவா வழியாக நவம்பர் 2ஆம் தேதி அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு பெரும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் பெருமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் குறைவான மழையை கொடுத்து நிகழ்வு ஆந்திராவுக்கு சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எவ்வளவு மழை கொடுக்கும் என்றும் பார்ப்போம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு மத்திய மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வால் நேற்று நவம்பர் 23, இன்று நவம்பர் 24 ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் இருக்கும் தீவிர நிகழ்வோடு ஒன்றிணைந்துவிடும். இதன் காரணமாக
இன்று ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. நாளை நவம்பர் 25ஆம் தேதி வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. நாளை அதிகாலை நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். இப்போது தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கிறது. நாளை இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். நாளை மாலை தமிழகத்தில் கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கொடுக்க இருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி கடல் ஓரம், மேலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, வேளாங்கண்ணி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கொடுக்க இருக்கிறது. நவம்பர் 25ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் தீவிர நிகழ்வு நவம்பர் 25ஆம் தேதி மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. மேலும் இரவு நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் கடல் ஓரங்களில் மிதமான மழையாகவும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இரவு நேரங்களில். மேலும் நள்ளிரவு நேரங்களில் மேலும் மழை முன்னேறி தென் மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் வேளையில் கடல் ஓரங்களில் கனமழையாக தொடங்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில். மேலும் நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலைக்குள் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் வேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் தென் கடல் ஓரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி நாள் முழுவதுமே கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக 26ஆம் தேதி நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. தொடர்ந்து லேசான மிதமான மழையாகவே கிடைத்து கொண்டிருக்கும். நவம்பர் 26ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதியே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்தாலும் நவம்பர் 25ஆம் தேதி மாலைக்குள் புயலாக வலுப்பெற்று டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். நவம்பர் 26ஆம் தேதி தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கொடுத்து மற்ற மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இலங்கைக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டிருந்தால் அதிக மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு வலுவடைய அதனுடைய விட்டம் மெல்ல சுருங்கி கொண்டே இருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் நவம்பர் 26ஆம் தேதி மட்டுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி படிப்படியாக அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும். தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு காலை 10 மணிக்கு பிறகு மழை விலகி டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மதியம் மாலை வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை என்பது லேசான மிதமான மழையாக மெல்ல தீவிரம் குறைந்து மாலைக்கு பிறகு முற்றிலுமாக தமிழகத்தில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 27ஆம் தேதி வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி மாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது. நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேலும் அதிகாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி நாள் முழுவதும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்ட கடலோரங்களுக்கு கனமழையாகவும் உள்பகுதியில் லேசான மிதமான மழை மட்டுமே நவம்பர் 26ஆம் தேதி தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை விலக வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலைக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலகி நிகழ்வு தீவிர புயலாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு நவம்பர் 28ஆம் தேதியும் தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும். நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக செயலிழக்க துவங்கும். நவம்பர் 30ஆம் தேதி சென்னைக்கு மிக நெருக்கமாக
பயணித்து சென்னைக்கு வடக்கு புறமாக நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 29ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கு பகுதி ஒரு புயலாக நிலை கொண்டிருந்தாலும் புயல் சென்னையை கரையை கடக்க வாய்ப்பில்லை. ஆந்திராவில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு சென்னை அருகே புயலாக நிலை கொண்டிருந்தாலும் சென்னைக்கு பாதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. சென்னைக்கு கிழக்கு புறமாக மிக நெருக்கமாக பயணித்து சென்னைக்கு வடக்கு புறமாக மசிலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் வருகிற நவம்பர் 30ஆம் தேதி கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. இப்போதே இன்று நவம்பர் 24ஆம் தேதியே சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை நிற்கும் வலுவான நிகழ்வு மேற்கே நகர அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும். நவம்பர் 23ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறமாக நிலை கொண்டு டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இருக்கும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் தீவிரமான நிகழ்வு தமிழகத்தில் பெருமழையை கொடுக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தை விட்டு விலகுகிறது. அடுத்த நிகழ்வு தமிழகத்துக்கு டிசம்பர் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இப்போது நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக வலுப்பெற்று நவம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக செயலிழந்து நவம்பர் 30ஆம் தேதி சென்னைக்கு வடக்கு புறமாக ஆந்திராவில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நவம்பர் 30ஆம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் தவிர்ப்பது நல்லது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.